நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, பேய்க்கும் சண்டைடா, அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா உன்னை அடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரப்பாம்பூச்சிக்கும் போலி கரப்பாம்பூச்சிகளுக்கும் சண்டை. என்னையா இது, கரப்பாம்பூச்சி போலி கரப்பாம்பூச்சி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கரப்பாம்பூச்சி பிரச்சனைலாம் நேத்தோடி முடிஞ்சு போச்சேப்பா அப்படின்னு கேட்டால், சார் அது முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? அதுதான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரே, அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. யார்? சிஜேபி ஜெயிச்சிட்டாங்களே. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஏன் அந்த ஒரு பலவிதமான சர்ச்சைகள் உருவாகி இருக்கிறது? போலி கரப்பான்பூச்சிகள் அப்படி என்ன தான் கேட்டாங்க? உண்மையிலேயே போலி கரப்பான்பூச்சிகளுடைய திட்டம் தான் என்ன? மறுபடியும் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் ஏதாவது நடத்தினாங்கன்னா போலி கரப்பான்பூச்சிகள் உள்ளே வர முடியுமா? இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆடி வந்தால் எல்லோரும் ஒரு சேல் போடுவாங்க. கிட்ஸ் பெஸ்டில் அப்படி ஒரு சேல் இல்லையான்னு கேட்டால், அடுத்த 20 நாட்களுக்கு ஆடி சேல் மட்டும்தான் இருக்க போகுது. என்னென்ன ஐட்டம் உங்களால் கம்மி விலைக்கு வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டமாக இருக்க போகுது. அதில் 3D பென், அதுவும் அதே மாதிரி வைப்பன் இன்டெலிஜென்ட் லேர்னிங் அப்படிங்கிற இந்த டாயும் இன்றைக்கி ஆஃபரில் வரப்போகுது. இந்த வீடியோக்கு எண்டில் அதுக்கான டீட்டெயில்ஸுக்கு பார்த்துக்கோங்க. கனகராஜ் சிபிஐஎம் ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? விஜய் அவர்கள் மௌனமாக இருப்பது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. ஆமாம், இந்த மனுஷன் கடந்த 5 வருஷமாக இதெல்லாம் சகிச்சுட்டு தான் இருந்தார். அப்போ ஒரு முதல்வர் இருந்தார், அவர் பேசவே இல்லை நீட்டை பற்றிலாம். அதெல்லாம் சகிச்சுட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு விஜய் பேசாததான் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? ஒரு புது கரப்பாம்பூச்சி வாண்டடாக சிக்கியிருக்கு. பட் பாவம், தோழர் அப்படிங்கிறதுனால அவரை கரப்பான்பூச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கரப்பான்பூச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தோழராக இருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய கரப்பான்பூச்சிகளுக்கு இவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்துட்டு இருக்கு. நிப்பாட்டு அதென்ன திமுகவினுடைய கரப்பான்பூச்சி? கரப்பான்பூச்சினாலே அது சிஜேபி தானப்பா அப்படின்னு கேட்டால், சார் அது சிஜேபி, இது வேற. நேற்று சிஜேபி அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சதோடி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே கலைஞ்சு போயிருங்க, வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து ஒரு கூட்டம், ஏய் என்னடா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ எப்படி தானே கொண்டாடணும், அதென்ன எப்படி மிரட்டுற மாதிரி அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். இந்த போராட்டத்திற்காக போராடிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு கரப்பான்பூச்சி கழகம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய இந்த சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. என்னப்பா? இல்லை, நீங்கள் பேன் நீட்டு தானே சொன்னீங்க, நாங்கள் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லி தான்ப்பா சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் தான் பேன் நீட் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க. நீங்கள் பேன் நீட்டுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே கூட்டமாக வந்தோம். ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்க கூட மாட்டோம். ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டில் யாருமே எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பேன் நீட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய முதுகில் குத்திட்டீங்களே, இது எப்படி எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சில போலி கரப்பான் பூச்சிகள் பேசினதை நம்மளால் பார்க்க முடிந்தது. நியாயம், இவங்க பண்றது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணிருக்க கூடாது. அப்ப நீ பேன் நீட் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க கூடாது, ஃபேர் நீட் சொல்லிட்டு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். இப்படி ஆரம்பிச்சு இங்க எல்லாத்தையும் நடுநிறுத்தி விட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. 6 நாளா அங்க சோறு தண்ணி இல்லாம எல்லாம் உட்காந்துருக்கோம். அங்க மேல இடத்துல டெல்லியில போராட்டத்தை முடிச்சவங்க இவங்க எங்கேயும் போராட்டத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் இதை பண்றாங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த போராட்டத்தை தொடர்ந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அதனாலேயே இதை பண்றாங்க. இந்த போலி கரப்பான் பூச்சிகளுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்களாம் மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறீங்க, நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கீங்க, எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சோ கால்டு இப்படிலாம் சொல்லக்கூடிய மனிதர்களிடம், இளைஞர்களிடம், மாணவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை, அரசியல் சதுரங்கம் வீடியோ பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வேறு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வேறு. டெல்லியில் ஃபேர் நீட் கேட்டு தான்ப்பா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்கீங்க. இரண்டு விதமான ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், கழுவி ஊற்றியிருப்போம். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஏமாளிகளாக இருக்கீங்களே. உங்களை தான் திமுக பாஷையில் தற்கூரி அப்படின்னு சொல்ல வேண்டும். எந்த இடத்துல போராட்டம் நடந்துட்டுருக்கு, என்ன போராட்டம் நடந்துட்டுருக்கு, அதன் விளைவுகள் என்ன, அதனுடைய எண்டு என்ன, அதனால் நமக்கு என்ன லாபம், எதுவுமே தெரியாமல் ஊனா போராட்டத்தில் பங்கெடுக்க போகிறோம், நாங்களும் பாச்சான்கள் தான், கரப்பான் பூச்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களே சண்டையை போடுறீங்களே. இதில் இன்னும் 2-3 அக்கா வேற வந்துக்கிட்டு, எப்பா நாங்களாம் எந்த பார்ட்டியும் சாராதவர்கள் தெரியுமா,
இன்னுமா எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடல? நீங்கள் யார், என்ன விவரம், உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆட்கள் துளாவி எடுத்துவிட்டாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? 10 நிமிஷம் தான் டைம். இனிலாம் இந்த பால நிலத்துக்கு பக்கம் வந்துடக்கூடாது. ஆமாம், அதுக்கு மேலே நீங்கள் போராடலாம் கூடாதுன்னு சொல்லி ஓட்டி விட்டாங்களாம் கொஞ்சம் பேரை. இன்னொரு போராட்டத்தை திட்டமிட்டு நடத்துறீங்க. அதுல எங்களுக்கு தலையிலே கிடையாது. வாழ்த்துக்கள். அதை எங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை அங்கே வந்து ஒன்று அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறத அவங்க முன்னாடி இருந்தே செஞ்சுருக்கணும். பட் பேன் நீட் அப்படிங்கிறது 5 வருஷமாக சைலண்டாக இருந்துட்டு இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பேச போகிறோன்னு சொன்னோடனே மக்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக மாறுது. இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தவங்க திடீர்னு கரப்பான் பூச்சிகளாக உதயமாகிறீர்களே, இனிலாம் உங்களை நம்பி நாங்கள் எப்படா படம் பார்க்க முடியும், உங்களை நம்பி எப்படா போராட்டத்தில் ஈடுபட முடியும்னு சொல்லி பார் ரஞ்சித், வெற்றிமாறன் மாதிரி பல நபர்களை இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் பெருவாரியாக தீர்த்திட்டு இருக்கும்போது தான் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஆஹா, இவனு ஏதோ விஷயத்த பண்ணுறானுடா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இருந்து திரும்பி உண்மையான ப்ரொட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க முன்னாடியே இந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்படி முடியும் போது தான் தெரியுது நம்மளை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆயிட்டாங்க, இவங்க எல்லாருமே காண்டாயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் திமுகவினுடைய சில நபர்கள் உள்ளூர வந்துட்டாங்க. அப்படி உள்ளூர வந்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பார்ட்டி பேஸ்டு ப்ரொட்டஸ்ட்டாக மாறிடுச்சு. இதை தான் சிஜேபியும் விரும்பலை. அதனால தான் அவங்க இந்த டிஎம்கேனுடைய ஜென்சி அந்த டிஷர்ட்லாம் போட்டுட்டு உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி கழட்ட சொன்னாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதற்கான முழு விளக்கமும் இதுதான். இதில் வன்னியரசு அவர்கள் சொன்னது தான் ரொம்ப சூப்பர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீட்டு ரத்து அப்படிங்கிறது எங்களுடைய முதல்வர், அதாவது இப்போதைய தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அண்ணா அவர்களுடைய நிலைப்பாடு அதுதான். நீட்டு ரத்து தான் முதல்வர் விஜய் அரசின் நிலைப்பாடு, அரசின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து கொண்டு திமுக சேர்ந்தவர்கள் இதில் வேறு விதமான விளையாட்டை கேம் ப்ளே பண்ணிட்டாங்கப்பா, இதில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார், ரஞ்சித்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறீங்களா, இன்னும் 7 அமைச்சர்கள் சும்மா இருக்காங்களா, அதுவும் தலித் அமைச்சர்கள் சும்மா இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கோவம் வந்துருச்சு. இல்லை, இங்கே எல்லாருமே நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருவர்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ரஞ்சித் அவர்கள் எதை நினச்சி இப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அந்த போராட்டத்தில் சொன்னதுனால இன்னைக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகி நிற்கிறாரு ரஞ்சித் அவர்கள். அதை தாண்டி அடுத்து அவர் சினிமா ஷூட்டிங்லாம் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ, அது புதுசாக பழசான்னு தெரியல, அதெல்லாம் வச்சு நிறைய பேர் ரஞ்சித் அவர்களை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் வந்தார் பாருங்க ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஏன்பா வந்திருக்கார் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆள்றது என்னவோ பாஜக தான் சார், நம்ம தாவேக்கா கிடையாது, தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆட்சி செய்கிறது. ஆமாம், மறைமுகமாக அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. ஐயா வன்னியரசு அவர்கள் தான் பாஜகவினுடைய ஏஜெண்டு. சப்போர்ட் கொடுத்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு நெருங்கிய சொந்தம். அங்கே சப்போர்ட் கொடுத்த தோழர்கள் எல்லாருமே மிகப்பெரிய முட்டாள்கள். ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தான் அறிவில் ரொம்ப பெரிய அளவில் பொங்கி இருந்து காது மூக்கு வழியாலாம் அறிவு பிதுங்கி வெளியில் வரக்கூடிய ஒரு நபர். அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா, உங்களுக்கு திமுக பக்கம் ஒரு கன்சர்ன் இருக்குது, திமுகட்ட நிறைய இடம் கேட்டிருக்கீங்க, திமுக பக்கமாக அங்கே போய் கன்சர்ன் பண்ணி நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம், செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்க. இதுதான் நிறைய பேர் விசிகாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய போக்குகள் சரியில்லை, கூட்டணி கட்சியிலேயே இருந்துட்டு, அதுவும் நம்ம கட்சியாகவே இருந்துட்டு நமக்குலாம் ஓட்டு கேட்கலாம் வராமல் இருந்துட்டார் ஆலூர் ஷானவாஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றங்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு, மறைமுகமாக பாஜக தான் ஆட்சி செய்கிறது. சரி, மறைமுகமாக ஆட்சி செய்கிறது, அப்போ உண்மையிலேயே வன்னியரசு அவர்கள் பாஜகவினுடைய ஏஜென்ட் தானா? ஏன்னா மறைமுகமாக ஆட்சி செய்கிறத இன்னுமா வன்னியரசு அவர்கள் கண்டுபிடிக்கலை, இன்னுமா திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்கார், இல்லாட்டி நான் உங்களுக்கு எல்லா அனுமதியும் தருகிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். என்னையா இது ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, கேட்குறவங்க கேனப்பையனா கேட்பையில் அந்த பக்கமாக இருந்து தேன் வடியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் திமுக அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனால் கரப்பாம்பூச்சியாக வந்து நசுக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இன்னும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் உங்களை நசுக்கிப்படுவாங்க, பார்த்துக்கோங்க. நசுக்கிப்பிடுவாங்க இந்த சென்ஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய அரசியல், உங்களுடைய கொள்கை தானே தவிர உங்களுடைய ஒரு மனிதனாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை மக்களுக்கு எதிரானதாகவும் மக்களை மடைமாற்றம் செய்யும் விதமாகவும் இருக்கிறது. ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்கள் அந்த கொள்கையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கனிமொழி அக்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கா தாங்க இதுக்கெல்லாம் பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்கள் கூட நாங்கள் துணை நிற்போம், யார் துணை நிற்கவில்லை என்றாலும் நாங்கள் துணை நிற்போம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அன்னைக்கே வந்துட்டு திமுக வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில்
ஃபேர் நீட்டுக்காக தான்ப்பா டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. மேரே ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போய் கேட்டுட்டு வந்ததில் இம்பிட்டு தான் போராட்டம், நம்மளை மாதிரி பேன் நீட்லாம் கிடையாது, அதனால் அதை நம்பி இங்கே போராட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஒரு அக்காவா இத்தனை மாணவர்கள் இத்தனை இளைஞர்கள் ஒன்று கூடி வேலைக்கெல்லாம் போயிட்டு சாட்டர்டே சண்டே வந்து போராட்டம் நடத்தின நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்களை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்கிறது தான். அப்போ பேன் நீட் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தையே அவங்க சொல்லலைங்கிறத அட்லீஸ்ட் கனிமொழி அவர்களாவது இல்லாட்டி டெல்லியில் போய் சிபிஐ சிஜேபி பார்ட்டியை பார்த்த பிரகாஷ்ராஜ் உட்பட நிறைய பேர் சொல்லியிருந்தா இன்னும் தோதுவாக மக்கள் இங்கே போராடி இருப்பாங்க, இல்லாட்டி போராட்டத்துக்கு வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சது ஏமாற்று வேலை தான். நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி இன்னொரு போராட்டத்தை சிஜேபி முன்னெடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை மாணவர்கள் அதில் பங்கெடுக்க மாட்டார்கள். ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம், எங்களை அடிப்பாங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போவோம், எங்களுடைய மண்டை உடையும், எங்களுடைய கைகாலில் காயங்கள் ஏற்படும், ஆனால் கடைசியில் எங்களுடைய காலை வாரி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்கள் கொஞ்சம் ஷுவராக விழித்து கொள்வார்கள். அதனால் சிஜேபிக்கு தமிழ்நாட்டு பக்கம் இனிமேல் அதிகமாக இடம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லை இதையும் தாண்டி வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போது வரும் அப்படின்னு கேட்டால், நல்ல விஷயங்கள் மறுபடியும் ஆளும் அரசாங்கம் தவறு செய்கிறதா அதை தட்டி கேட்கக்கூடிய விதமாக எகெயின் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்ல விதமான மாற்றங்கள் தமிழ்நாட்டிலையும் சிஜேபி அந்த இயக்கத்துக்காக கிடைக்கும். அப்படி இல்லை மறுபடியும் மாணவர்களை தூண்டி தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து போராட வச்சலாம் அப்படின்னு நினச்சா நடக்காது ராசா, நடக்காது. ஓவராலாக இப்போ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அண்ணே வேறு யாரும் கிடையாது, நயினார் நாகேந்திரன் என் மாமா தான், சரத்குமார் அவர்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசின பேச்சு, பாஜக சீமான் அவர்கள் அதிமுக டிஎம்கே எல்லாம் ஒன்று கூடிடுவார்களோ அப்படிங்கிற கேள்வியுடன் அந்த வீடியோவை மட்டுமே நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு தோன்றுது என் மனசில், இல்லை சீமான் அவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக பாஜக கூடயோ அதிமுக கூடயோ கூட்டணி வச்சுக்கிட மாட்டாங்க, அவங்க எப்போதுமே தனியாகத்தான் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது. என்னைக்கு தனியாக நிற்பதிலிருந்து மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது என்டிகேல உருவாகுதோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதனுடைய சுயத்தை இழந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலாக நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். 3D பென் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது கூட ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், அதை ஹீட் பண்ணி நம்ம என்னெல்லாம் டிராயிங் வரைகிறோமோ அதை அப்படியே 3Dயாக கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு 6+ ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது இப்போ 299 ரூபா. விலையை கேட்டு ஷாக் ஆகிடாதீங்க, நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், 600 700 வரும், 299 ரூபா. இந்த வைப்பன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டை அதிகப்படுத்துவதற்காக இது தனியாக ஸ்பீக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம். இதுவும் 299 ரூபா. அடித்து சொல்லுவேன் 800 ரூபா இருக்கும். இது இரண்டுமே ஒரு 100 பீஸ் இப்போ ஆடி ஆஃபரில் நம்ம போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, அதுக்கான லிங்கை கீழே கொடுத்துட்றேன். இதை மாதிரி டெய்லி ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது, அதனால் கடைசி சில நிமிடங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறத மிஸ் பண்ணிடாதீங்க.